ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் டிசி பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா பைத்தானில் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பைத்தானில் இருக்க வேரியபிள் நேம்ஸை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம்ஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் இப்போ தான் பைத்தான் ப்ரோக்ராமிங்கே கற்றுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் யூஸ் ஆகும். இல்லைனா ஆல்ரெடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இதில் எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் நிறைய வேரியபிள் நேம்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் நேம்ஸ் அசைன் பண்ணிக்கிட்டோம்னா மறுபடியும் நம்ம இந்த கோடு எடுத்து பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லீகல் வேரியபிள் நேம்ஸை பார்க்கலாம். லீகல் வேரியபிள் நேம்ஸ்னால் வேரியபிள் நேம்ஸை நாம் இப்படியெல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்றதான் லீகல் வேரியபிள் நேம்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மை வேரியபிள் அப்படின்னு சொல்லி 2 வேர்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மை வேரியபிள் ஈக்குவல் டு, இதில் நான் ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, பைத்தானில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்ஃபாபெட்டிக் வேர்ட்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த வேரியபிள் நேமே எடுத்து நான் இந்த வேல்யூவாக கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பிரிண்ட் கமெண்டில் இந்த வேரியபிள் நேமை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, மை வேரியபிள்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு மெத்தேடு. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறதான். அதனால் நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. வேரியபிள் நேம்ஸில் நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுத்து வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மை அண்டர்ஸ்கோர் வேரியபிள்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு, இந்த வேரியபிள் நேமையை இங்கே வேல்யூவாக கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை பிரிண்ட் கமெண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த கோட் ரன் பண்ணிக்கலாம். மை வேரியபிள். ஓகேங்களா? இந்த மெத்தடில் நாம் பைத்தான் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம்ஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு கூட வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு இந்த கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். அண்டர்ஸ்கோர் மை அண்டர்ஸ்கோர் வேரியபிள் ஈக்குவல் டு, ஜஸ்ட் நம்ம இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். மை வேரியபிள். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அண்டர்ஸ்கோர் போட்டு கூட நாம் ஒரு வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு லெட்டர்ஸ் மட்டும் கேப்ஸில் போட்டு கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா நான் வியை மட்டும் கேப்ஸில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை இப்போ நான் பிரிண்ட் கமெண்டில் போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் கண்ட்ரோல்-S கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். மை வேரியபிள். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா வி மட்டும்தான் கேப்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச லெட்டர்ஸை மட்டும் நம்ம கேப்ஸில் போட்டு பைத்தான் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேமில் இருக்க எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம கேபிட்டலில் போட்டு கூட பைத்தான் வேரியபிளை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை வேரியபிள்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே வேரியபிள் நேமில் கேபிட்டலில் இருக்குது. இன்னொரு லாஸ்ட் மெத்தட் ஒன்று பார்த்துடலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மை வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மை வேரியபிள் 1 2 3 அப்படி நாம் நியூமரிக் நம்பர்ஸு கூட வேரியபிள் நேமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ கோட் ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கோட் எக்ஸிட் ஆகி மை வேரியபிள் 02 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூமரிக் நம்பர்ஸை கூட வேரியபிள் நேம்ஸில் ஆட் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மெத்தட்ஸ் தான் பைத்தான் வேரியபிளில் டிஃபைன் பண்ணுறதுக்கான லீகல் டைப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் வேரியபிள் நேம்ஸ். இல்லீகல் வேரியபிள் நேம்ஸ்னால் என்ன? பைத்தானில்
இந்த வேரியபிள் நேம்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா பைத்தான் வந்து இது வேரியபிள் நேமாகவே கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம் வாங்க. வேரியபிள் நேம்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் நம்ம நம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நான் வந்து இப்போது டு மை வேரியபிள்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ டைப் பண்ணும்போது இங்கே எரர் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, நாம் இதை வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஹைஃபன் போட்டு நாம் வேரியபிள் நேம்ஸை டிஃபைன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நான் அண்டர்ஸ்கோருக்கு பதிலாக ஹைஃபன் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மேலே இருக்க இந்த மெத்தடை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹைஃபன் போட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணி பார்க்குறேன். மை ஹைஃபன் வேரியபிள் ஈக்குவல் டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த கோடை ரன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம்ஸ்க்கு சென்டரில் நம்ம கேப் விடக்கூடாது. அதாவது வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணும்போது வேரியபிள் நேம்ஸில் நம்ம ஸ்பேஸ் எங்கேயும் விடக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் மை வேரியபிளுக்கு சென்டரில் ஒரு ஸ்பேஸ் வரும் பாருங்கள். இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க கோடை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோடை ரன் பண்ணும்போது மேலே இருக்க கோடோட எரர் தான் நமக்கு காட்டும். ஓகேங்களா? அதனால் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணால் இதோட எரர் நமக்கு காட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் தான் வந்திருக்கு. அதனால் நம்ம வேரியபிள் நேமுக்கு முன்னாடி நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேம்ஸில் ஹைஃபன்ஸை ஆட் பண்ணக்கூடாது. வேரியபிள் நேமை டிஃபைன் பண்ணும்போது கேப் எதுவும் விடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிவேட்ஸ் வேரியபிள் நேம்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா ஒன்றும் இல்லை. நாம் வந்து இப்போது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது வேரியபிள் நேம் ஏபிசி இந்த மாதிரியே வச்சு நம்ம வேரியபிளை டிஃபைன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வேர்டெலாம் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த பெரிய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 3 மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் இந்த 3 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? இதில் கேமல் கேஸ் அப்படின்னா என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேமல் கேஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மை வேரியபிள் நேம் அப்படின்னு 3 வேர்ட்ஸை எடுத்து ஒரே வேரியபிளாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் மையில் இருக்க எம் மட்டும் நான் ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? வேரியபிளில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் நான் கேபிட்டலில் போட்டுக்கிறேன். அடுத்தது நேமில் இருக்க என்னன்ற லெட்டர் மட்டும் நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த வேரியபிள் நேமையை வேல்யூவாக வச்சு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மை வேரியபிள் நேம் பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? கேமல் கேஸ்னால் ஒன்றும் இல்லை. நாம் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேம்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் ஸ்மாலில் இருக்கும். மீதி வர வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்கல் கேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாஸ்கல் கேஸ்னால் ஒன்றும் இல்லை. நாம் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் நேம்ஸில் எல்லா லெட்டரோட ஃபஸ்ட்டு லெட்டருமே கேப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மையில் எம் வந்து கேப்ஸில் இருக்கும். வேரியபிளில் வி மட்டும் கேப்ஸில் இருக்கும். நேமில் இருக்க என் லெட்டர் மட்டும் நமக்கு கேப்ஸில் இருக்கும். இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் மை வேரியபிள் நேம் பாஸ்கல் கேஸ்னால் ஒன்றும் இல்லை. நாம் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் நேமில் இருக்க எல்லா வேர்ட்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டருமே கேப்ஸில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸ்னேக் கேஸ். ஸ்னேக் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, நாம் டிஃபைன் பண்ணுற வேரியபிள் நேம்ஸில் எல்லா லெட்டருக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்னேக் கேஸ்னு சொல்லுவோம். வாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை அண்டர்ஸ்கோர் வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸ்க்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்னேக் கேஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மை வேரியபிள் நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ஸ்னேக் கேஸ். ஓகேங்களா, எதுக்காக இந்த மல்டி வேர்ட்ஸ் வேரியபிள் நேம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது நாம் நிறையா வேரியபிள் நேம்ஸை யூஸ் பண்ணி தான் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம கோடை எடுத்து பார்க்கும்போது கஜன்னு இருந்தால் நமக்கு கோடு புரியாது. ஓகேங்களா, அதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் வேரியபிள் நேம்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பைத்தான் வேரியபிள் நேம்ஸை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தோம். நாம் இந்த சேனலில் பிகினரில் இருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் எல்லா பைத்தான் டுட்டோரியல் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.